ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு டெய்லி எப்படி வந்து டைம் பிளாக் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்துட்டு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டைம் பிளாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்துட்டு எப்படி ப்ராப்பராக வந்துட்டு டைம் அலாட் பண்ணி ஒரு வீக்கில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிகாஸ் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரிலேட்டட் டு நீட், ஸ்டடி கண்டென்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டே இருக்கும். Now let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ராப்பர் அப்படின்றதுனால எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டேயில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாகவே டைம் இருக்கும். ஸோ மார்னிங் வந்துட்டு நான் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி படிப்பேன் அண்ட் ஈவினிங் வந்து பயாலஜி படிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 days வந்துட்டு ஒரு வீக்கில் நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 2 days கெமிஸ்ட்ரி அண்ட் நெக்ஸ்ட் 2 days ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிங்காக வச்சுருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபிசிக்ஸ் படிச்சுட்ருக்கேன் இப்போது. எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் சாப்டர் தான் படிக்கிறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் வந்துட்டு லெக்சர் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ லெக்சர் பார்த்துட்டு சைமல்டேனியஸ்லி நோட்ஸும் எடுத்துப்பேன். ஸோ நோட்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணதே இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்ஸை வச்சே லெக்சர் பார்த்து அப்படியே ரெஃபர் பண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்கு இடையில வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை குட்டி பிரேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா திருப்பி இந்த லெக்சர் கண்டினியூ பண்ணிவிட்டு லெக்சர் முடிஞ்சால் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்லை ஒரு 10:30 ஆயிடுச்சு அப்படின்னா அதோட லெக்சர் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லெக்சரில் நமக்கு சொல்லித்தர கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்சிஇஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் என்சிஇஆர்டி எக்ஸாம்பிளாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேபி சில டைம் எக்ஸாம்பிள்ஸ் முடிச்ச உடனே சால்வ் பண்ணிடுவேன். இல்லைனா சாப்டர் எண்டுக்கு அப்புறம் வந்துட்டு வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை அந்த 2 days நான் அந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவோ வந்துட்டு எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு போவேன். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங்லலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் லிங்க் தரேன். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இடையில ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துப்பேன் ஃபார் லஞ்ச். ஸோ இந்த லஞ்ச் பிரேக் வந்து அரௌண்ட் ஒரு 1 or 1:30க்கு வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அகைன் கொஸ்டின் சால்விங் தான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கொஸ்டின் சால்விங்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சதுக்கப்புறமா மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அந்த மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு இப்போ மெமோனிட் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோ அதாவது ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் நான் பை பண்ணியிருக்க டெஸ்ட் சீரீஸ் அதோட பிளான் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்களும் டெஸ்ட் சீரிஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்துட்டு அந்த என்னென்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அந்த ஆப்லேயே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். ஸோ இந்த டைமில் என்ன ஒர்க் நான் பண்ணுவேன் அப்படின்னா மோஸ்ட்லி எடிட்டிங் பண்ணுவேன், இல்லைனா வந்துட்டு தம்ப்நெயில் மேக்கிங் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்துட்டு ஷூட்டிங் எல்லாமே வந்துட்டு நான் படிக்கும்போதே சைடில் கேமரா செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும், டைம் வந்து கன்சியூம் ஆகாது. ஸோ நம்ம ஸ்டடி கண்டென்ட் பண்ணுறதுல இது ஒரு அட்வான்டேஜ். பிகாஸ் நம்ம வந்துட்டு தனியாக உட்காந்து அதுக்குன்னு ஷூட் பண்ண தேவையில்லை கண்டென்ட்டு. ஸோ ஷூட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும். எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் மேக்கிங் ஆர் ஏதாவது ப்ரொமோஷன் இல்லை பிராண்டு கூட பேசுறது அந்த மாதிரி ஒர்க்கோ இல்லை மற்ற ஏதாவது சேனலுக்கு செட்டிங்ஸ் மாற்றுறது அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த டைமில் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அரௌண்ட் ஒரு 1 hour அந்த மாதிரி இதுக்கு எடுத்துப்பேன். தட்ஸ் இட். ஸோ அதுக்கப்புறமா அரௌண்ட் ஒரு 15 to 30 minutes வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பிரேக் மாதிரி எடுத்துட்டு அப்புறமா பயாலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ பயாலஜி வந்து நம்ம கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் பர்சனலாக. அதனால நான் வந்துட்டு மேலே மாடியில் நடந்துட்டு இல்லைனா வந்துட்டு ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு படிப்பேன். மோஸ்ட்லி ஸ்டடி டேபிளில் இருக்காது பயாலஜி செஷன்ஸ். ஸோ என்சிஇஆர்டி ரீடிங் பண்ணிவிட்டு என்னோட நோட்ஸையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து பயாலஜிக்கு பண்ணுவேன். நோட்ஸ் வந்துட்டு நான் 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 சாப்டர்ஸ்க்கு மட்டும் இருக்குது. 12th சாப்டர்ஸ் வந்துட்டு இன்னும் சில சாப்டர்ஸ்க்கு மட்டும் தான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். அதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நோட்ஸ் வேணும்னு கேட்குறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு பயாலஜியில் ரொம்ப ஈஸியான சாப்டர் இல்லைனா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க சாப்டர் அந்த மாதிரி இருக்க சாப்டர்ஸ் நான் படித்தேன் அப்படின்னா ஒரு 5 o'clock 5:30க்குள்ளேயே படித்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ இருந்துச்சு அப்படின்னா அதோட கொஷின் சால்விங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த டைமில். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக படிச்சுட்டு இருந்த கெமிஸ்ட்ரி சாப்டரோட கொஷின்ஸ் தான் வந்துட்டு இப்போது சால்வ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இது வேணும்னா பேக்லாக் டைமா கூட வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு தூங்குவேன். ஸோ ரிவைஸ் பண்றது வந்துட்டு நான் ஒரு சீரிஸா கூட ஆல்ரெடி லைவ் செஷன் வச்சு கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய பேர் வந்து அது திருப்பி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ஷார்ட் வீடியோ வேணும்னா கூட அப்லோட் பண்றேன். ஸோ லாஸ்ட் செஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவிஷனுக்கு. ஸோ ரிவிஷன் மோஸ்ட்லி நான் வந்து என்சிஇஆர்டி ரீடிங்கும் பண்ணுவேன். ஆர் நம்மளோட நோட்ஸையும் வந்துட்டு ரிவைஸ் பண்றதுனாலும் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி வந்துட்டு ஃபிசிக்ஸோட ஃபார்முலா ஷீட்ஸ் அந்த நாள்ல நான் எடுத்த நோட்ஸ் அந்த மாதிரி நோட்ஸையும் வந்துட்டு ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ லாஸ்ட் செஷன் ரிவிஷன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்துட்டு ஐ வில் வைண்ட் அப் ஃபார் த டே அண்ட் தூங்க போயிருவேன். ஸோ இந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணிட்டு, அதே ஃபார்முலாஸ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் எந்திரிச்சு ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்லாவே மெமரியில ஸ்டோர் ஆகுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஹேபிட் நான் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்மளோட எரர் நோட் இருக்கும் இல்லையா? நம்ம எழுதின டெஸ்ட்ஸோட எரர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த எரர் நோட்ட வந்து ரிவைஸ் பண்றது. ஸோ அந்த எரர் நோட் ரிவைஸ் பண்ணும்போது உண்மையாவே எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. லைக் எப்படி நான் கொஸ்டின் சால்வ் பண்றேன் அப்படிங்கிறதுல எல்லாமே. ஸோ இந்த எரர் நோட் சால்வ் பண்ற ட்ரிக் ஆர் இந்த டிப் யார் குடுத்தாங்க அப்படின்னா, ஒரு நியூ யூடியூப் சேனல்ல நீட் கிராக் பண்ண ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சேனல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அவங்களோட இந்த டிப்ப தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரீசென்ட்டா அண்ட் அது வொர்க் அவுட் ஆச்சு. ஸோ தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் எந்திரிச்சு அதே மாதிரி பிசிக்ஸ், பயாலஜி அதுக்கப்புறமா ரிவிஷன்னு கன்டின்யூ பண்ணுவேன். அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டு, வீக்கெண்ட்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். ஸோ ஒரு வீக்ல நான் படிச்ச சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சாட்டர்டே ஈவினிங்கே வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு, சண்டே வந்து டெஸ்ட் எழுதுவேன். ஸோ சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரிவிஷன் போகும். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெஸ்ட் எழுதுவேன். டெஸ்ட் அப்படிங்கிறது நான் எதை ரெஃபர் பண்ணி இப்போ எழுதிட்டுருக்கேன் அப்படின்னா, கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோட டெஸ்ட் பேப்பர்ஸ் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோர்ட்நைட்லி டெஸ்ட்ஸு அண்டு பார்ட் டெஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா? அதுதான். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம இப்போ இருந்தே வந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸு, டைம் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்மளால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் வீக்லி டெஸ்ட்டில் நீங்களும் வந்து மறக்காமல் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஓஎம்ஆர் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஆன்லைன்லேயே வந்து நமக்கு ஓஎம்ஆர் பிடிஎஃப் இருக்கும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பேன். நான் ஒரு 10 to 20 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீக்லி டெஸ்ட் எழுதுறதுக்கு கொஷின் பேப்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கேன். ஸோ நம்ம ஏதாவது சேலஞ்சஸோ இல்லை கொஷின் ஆன்சர் செஷன்ஸோ அந்த மாதிரிலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணலாம் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் ப்ரீவியஸாகவே நான் வந்து நிறைய வீடியோஸ் ஃபார் நீட் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் they will also build their routine better. And thanks for watching. இன்னொரு சூப்பர்பான வீடியோல பார்க்கலாம். Until then, bye bye.